கும்பராசி என்பவர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான காலம், 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வை மூலமாக. அதே போல் உங்களுடைய விரயஸ்தானமான 12ஆம் இடத்தையும் பார்க்குறார் மகர ராசி. அதே போல் உங்களுடைய 2ஆம் இடமான மீன ராசியை குரு பகவான் பார்க்கார். அப்போ ஆல்ரெடி மீன ராசியில் தான் உங்களுடைய ராசி அதிபதியும் அமர்ந்திருக்கார் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்தானம் பார்க்குறனால அவர் என்னென்ன அற்புதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசியின் அதிபதியை பார்க்கறனால இவ்வளோ நாட்களாக இருந்தால் உங்களுக்கு மன குழப்பங்கள் சரியாக போகுது, மன போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு 5 வருட காலமாக நம்மளுடைய கும்பராசிக்காரங்க எல்லா விதமான எதிர்வினைகளையும் சந்திச்சிட்டிங்க. ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லி இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் நம்புகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் வந்தாலும் சரி, அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டீங்க. என்ன நம்பி சொல்லிட்டாங்க, என்ன நம்பி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் உங்களையே தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறது தான் நீங்கள் எங்கே தடுமாற்றம் அடைவீங்க, உங்களுக்கு எங்கே பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் யார் மேதையாவது ஒரு அன்பு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட். யாரையாவது நேசித்து காதலுங்கிற ஒரு வலையில் போய் சிக்கிட்டிங்கன்னா, எப்படி ஒரு மீன் ஒரு வலைக்குள்ளே சிக்குனா கஷ்டப்படுதோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த காதலுக்குள்ளே போயிட்டா. பல கும்பராசி அன்பர்களுக்கு காதலில் போனோன்னே இனிமையாக இருக்கும், அதுக்கு பிறகு கல்யாணத்துக்குள்ளே போனோன்னே அதுவே கொடுமையாக இருக்கும். உண்மை தானே? யாரெல்லாம் கும்பராசியில் காதல் திருமணம் பிடிச்சி நான் சொன்ன மாதிரி சூழ்நிலை வந்துச்சுங்கிறத இன்ஃபார்ம். இல்லை சார் வரல சார், சூப்பராக இருக்கேன் சார், ஹாப்பியாக இருக்கும் சார், சந்தோஷம், வாழ்க நலம். ஏன் அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடம் வலுவாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த பாதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 60-70% பேருக்கு இருக்கும் என்பது உண்மை. அப்போ காதல் திருமணத்தில் கஷ்டப்பட்டு காதல் பண்ணி, இஷ்டப்பட்டு காதல் பண்ணி திருமணம் முடித்த பிறகு வாழ்க்கையில் நிறையா பிரச்சனையை சந்தித்த கும்பராசி ஆண்களாக இருக்கட்டும், கும்பராசி பெண்களாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள், உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போன உறவுகள் உங்களை தேடி உங்கள்கிட்ட அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அது கும்பராசி பெண்களில் சில அன்பர்கள்லாம் நம்மள்கிட்ட ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, சார் நான் அவருக்காக என்ன தியாகம்லாம் பண்ண ரெடியாக இருந்தேன், நான் பாசம் அவ்வளோ காட்டினேன் சார், எவ்வளவோ அவருக்கு விட்டு கொடுத்து போனேன், நான் ஒரு மயில் மாதிரி இருக்கிற எண்ணெயை விட்டுட்டு மனசார பார்க்கவே முடியாத ஒரு பெண்ணை நோக்கி போயிட்டார், அதுவும் சுயநலவாதிகிட்ட போய் சிக்கிட்டார், அவர் சுயநலமாக இருந்தனால அவரும் போய் மாட்டிக்கிட்டார், எனக்கு அவர் வேணும்னு நினைக்கேன், மீண்டும் வந்துடுவாரா அப்படின்னு சில கும்பராசி பெண்கள் மனதார கஷ்டப்பட்டு கேட்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு மாறுங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாகும், உங்களுடைய அன்பை புரிந்துக்கிட்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் பொருளாதார நிலையில் பெரிய மாற்றம் உண்டு. கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக வாழ்க்கையில் மனதளவில் உள்ள எல்லா விதமான போராட்டத்துக்கும் விடிவு காலம் உண்டு. கும்பராசி ஆண்களுக்குமே இதே பாதிப்பு இருந்தால் அவங்களுக்கும் அந்த பாதிப்புலேருந்து ஒரு போராட்டத்திலிருந்து விடிவு காலம் கிடைக்கும் என்பது உண்மை. ஸோ அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கும்பராசி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய நிம்மதியான தூக்கம் இனிமேல் தான் உறுதி செய்யப்படுது. நிம்மதியாக தூங்க போகிறீங்க. வெளிநாடு பயணம் போகணும்னு நினைக்கிற கும்பராசி என்பவர்கள் வெளிநாடு பயணங்கள் போகலாம். சார் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, என்னையை பொறுத்தவரை கும்பராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-80% பேர் என்ன தான் வேலை பார்த்தாலும் நீங்கள் சொந்த தொழில் வச்சுருப்பீங்க, சைடில் ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை வச்சுட்டு வேலையை சைடாக வச்சுருப்பீங்க.
ஏன்னா அது கும்ப லக்கணத்துக்கு கும்ப ராசிக்குனே உரிய ஒரு பொக்கிஷம். ஆனால் போராடுவீங்க, விட மாட்டீங்க. எப்போ போராட்டம் வரணும், யாரையா நம்பி அந்த வேலையை ஒப்படைச்சப்போ தான் போராட்டம் வரும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. தொழில் ஸ்தானத்தில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. உங்களுடைய லைஃப்பில் இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டம், இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட போராட்டம் அனைத்தும் முடிவுக்கு வந்து அற்புதமாக வாழக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது குரு பயிற்சிக்கான பொது பலன். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% கண்டிப்பாக கொடுப்பார். இதை தாண்டி நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் கிடைக்குமா, எல்லா விதமான செயல்பாடும் நடந்துருமா, நான் இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக துல்லியமான எதிர்கால பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருந்து நம்மளுடைய சேனலுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கால நேரத்தை பொறுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் உறுதியாக எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள், இந்த சொன்ன பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச உறவினர்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சில நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணும். நான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனதுள்ள என்னுடைய நேயர்கள் அனைவரும் உறுதியாக ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.